சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. பசியிலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை, 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 பயத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, வெல்லட்டும், 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 வெல்லட்டும். எஸ்டிபி கட்சி நடத்துகின்ற எஸ்டிபி கட்சி நடத்துகின்ற அறவை போராட்டம் வெல்லட்டும், அறவழி போராட்டம் வெல்லட்டும், அறவை போராட்டம் வெல்லட்டும். அறவழி போராட்டம் வெல்லட்டும். காப்போம், 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 வழிபாட்டு உரிமையை காப்போம், வழிபாட்டு உரிமையை காப்போம், 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 வழிபாட்டு உரிமையை காப்போம். வழிபாட்டு உரிமை காப்போம். எதிர்ப்பு நாள், 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 பாபரி பள்ளி இடித்த நாள், பாபரி பள்ளி இடித்த நாள், பாசிசத்தின் எதிர்ப்பு நாள். சிசை எதிர்ப்பு நாள். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். பாபரி பள்ளி இடித்ததை பாபரி பள்ளி இடித்ததை மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். ஆர்எஸ்எஸ் பாஜகவே ஆர்எஸ்எஸ் பாஜகவை மதவாரி அரசியல் செய்யாதே, மத நல்லிணக்கத்தை கெடுக்காதே. நல்லிணக்கத்தை கெடுக்காதே. அடையாளம், அடையாளம், அடையாளங்கள், அடையாளங்கள், அடையாளம், அடையாளம். அடையாளம், அடையாளம். கியான்வாவி பாபரி எங்களின் அடையாளம். நீதி வெல்லும், நீதி வெல்லும், நீதி வெல்லும், நீதி வெல்லும், நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும், நிச்சயமாக நீதி வெல்லும். சத்தியம் ஒரு நாள் சாட்சி சொல்லும். சத்தியம் ஒரு நாள் சாட்சி சொல்லும். பாபரி மீதும் வெல்ல தீர்வோம். ஒன்றிய அரசு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு, ஆர்எஸ்எஸ் அரசு, ஒன்றிய அரசு, ஆர்எஸ்எஸ் அரசு, வக்ஃபு சொத்துக்களை சொத்துக்களை ஆக்கிரமிப்பும் வக்ஃபு திருத்த சட்டத்தை வாபஸ் பெறு. நீதிமன்றமே, 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 நீதிமன்றமே. நீதிமன்றமே, நீதிமன்றமே. அமெரிக்கா காது, அமெரிக்கா காது, அனுமதிக்க- அமெரிக்கா காது, அமெரிக்கா காது. ஆர்எஸ்எஸ் சங்கி மீது ஆர்எஸ்எஸ் சங்கிகளின் மீது அமைதி காக்காதே, அமைதி காக்காதே. அமைதி காக்காதே, அனுமதி காக்காதே. பாபர் மசீது எங்கள் உரிமை. எங்கள் உரிமை. நீதிமன்றமே, 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 நீதிமன்றமே. பாதுகாத்திரு, பாதுகாத்திரு, பாதுகாத்திடு, பாதுகாத்திடு, பாதுகாத்திரு, பாதுகாத்திரு. பாதுகாத்திடு, பாதுகாத்திடு. அரசியல் அமைப்பு வழங்குகின்ற அரசியல் அப்ப வழங்குகின்ற உரிமையை பாதுகாத்திரு. உரிமைகளை பாதுகாத்திடு. புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். புறக்கணிப்போம், புறக்கணிப்போம். மதத்தின் பேரால் மக்களை, மதத்தின் பெயரால் மக்களை, மதத்தின் பேரால் மக்களை மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் ஆர்எஸ்எஸ்ஐ, பிளவுபடுத்தும் ஆர்எஸ்எஸ் அரசை, பிளவுபடுத்தும் ஆர்எஸ்எஸ்ஐ, பிளவுபடுத்தும் ஆர்எஸ்எஸ் அரசை, பாஜக வெறுப்பு அரசியலை பாஜகவின் வெறுப்பு அரசியலை புறக்கணிப்போம், 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 முறியடிப்போம், 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 முடிவெடிப்போம். முறியடிப்போம், முறியடிப்போம். சங்கிகளின் சூழ்ச்சிகளை சங்கிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்போம், முறிவெடிப்போம். முறியடிப்போம், முறியடிப்போம். ஒன்றுபடுவோம், 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 ஒன்றுபடுவோம். ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். ஜனநாயக அரசியல் அமைப்பை ஜனநாயக அரசியல் அமைப்பை காத்திட காத்திட இந்தியனாய் ஒன்றுபடுவோம், இந்திரலாய் ஒன்றிணைவோம், இந்தியனாய் ஒன்றறிவோம். இந்திரலாய் ஒன்றிணைவோம். அடுத்தபடியாக பாபரை கண்டித்து எஸ்டிபி கட்சி போலூரில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை வரவேற்புரை ஆற்ற வருமாறு எஸ்டிபி கட்சியின் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் அட்வொகேட் அவர்களை வருக என வரவேற்கிறேன்.
பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. பாசிச எதிர்ப்பு நாள் பாபர் மஸ்ஜிதி தகர்ப்பு 33 காண்டு ஆள அநீதி. மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை போலூர் நகரத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள எஸ்டிபி கட்சியின் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் பத்தாவுல்லா கான் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துள்ள எஸ்டிபி கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் ஷபீர் பாஷா அவர்களையும் எஸ்டிபி கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் முகமது பிலால் அவர்களையும் மாவட்ட செயலாளர் தப்ரேஸ் அவர்களையும் மாவட்ட பொருளாளர் ஏஜி ஜாபர் அலி அவர்களையும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பி கபீர் அவர்களையும் மற்றும் ஒரு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷேக் கவுஸ் மற்றும் அஜீஸ் கான் அவர்களையும் போலூர் தொகுதியின் நிர்வாகிகள் சையத் ஹுசேன் அவர்களையும் அய்யூப் பாஷா அவர்களையும் சுஹைப் ரஹ்மான் அவர்களையும் முகமது அலி அவர்களையும் ரியாஸ் அவர்களையும் ஏஆர் ரசூல் அவர்களையும் அக்பர் அலி அவர்களையும் மற்றும் திருவண்ணாமலை தொகுதி தலைவர் நிர்வாகிகள், ஆரணி தொகுதி தலைவர் நிர்வாகிகள், கலசப்பாக்கம் தொகுதி தலைவர் நிர்வாகிகள், சங்கம் தொகுதி தலைவர் நிர்வாகிகள், கீழ்கண்ட நன்றி உரையாற்ற உள்ள போலூர் தொகுதி தலைவர் அப்துல் ஹமீத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கோஷம் எழுப்ப இருக்கக்கூடிய ராஷித் அவர்களையும், பாபு அவர்களையும், ஹனிஃபா அவர்களையும், கவுஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய மாநில தலைவர் கல்வியாளர் அணி முகமது ரஃபீக் அவர்களையும், கண்டனத்தை பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய விசிகாவின் மாவட்ட துணை செயலாளர் நாகராசன் வழக்கறிஞர் அவர்களையும், மாவட்ட செயலாளர் மக்கள் அதிகாரம் ஜெகன் அவர்களையும், மாவட்ட பொருளாளர் புரட்சிகர இளைஞர் முன்னணி பசுமை செல்வன் அவர்களையும், மக்கள் ஜனநாயக குடியரசு கட்சியின் இணை பொதுச் செயலாளர் முரளி தமிழன் அவர்களையும், அம்பேத்கர் எழுச்சி இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களையும், மாவட்ட செயலாளர் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தமிழ் செல்வன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை முடிக்கிறேன். நம்ம கோரிக்கையே நம்ம பேசணும். வாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் எங்கள் அருமை அண்ணன் நாகராஜன் அவர் MABL அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பாசிச எதிர்ப்பு நாள் பாபர் மஸ்ஜித் தகர்ப்பு நாள் இஸ்லாமியர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்குமான கருப்பு நாள் என்று இந்த நாளில் SDPI மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை போலூரிலே ஒருங்கிணைப்பு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கே இந்த கருப்பு நாளை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் இங்கே கூடுவது வழக்கம். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒடுக்கப்பட்ட மக்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இதே பேருந்து நிலையத்தில் மாலை அணிவித்து
வீர வணக்கத்தை செலுத்தக்கூடிய நிகழ்வும் தவறாமல் நடக்கக்கூடியது. இந்த நிலையில் இதை சீர்குலைக்கிற வகையில் எப்படி இங்கே இன்னொரு கூட்டத்திற்கு இந்த அரசு மாவட்ட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதித்தார்கள் என்கிற ஒரு கேள்வி இங்கு உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறோம். தோழர்களே, ஏற்கனவே பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிரான வேலைகளை எதிரான சட்டங்களை நிறைவேற்றி இந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிஏஏ சட்டமாக இருந்தாலும் சரி, என்ஆர்சி என்பிஆர் ஆக இருந்தாலும் சரி, பாபர் மசூதி இடிப்பை தீர்ப்பாக இருந்தாலும் சரி, வக்பு திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே நடக்கக்கூடிய இந்த அநீதியாக இருந்தாலும் சரி, இந்த பிஜேபி அரசு, ஆர்எஸ்எஸ் அரசு, மோடியின் கைகூலி அரசு இன்றைக்கு இந்த மக்களுக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே இதை எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எங்களுடைய வேதனைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அநீதிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகளை ஜனநாயக முறையில் தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும். ஆனால் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள், புரட்சியாளரை வழித்தோன்றல் நாங்கள். ஐயா, அது சரியில்லை, அது நீங்க பாத்துக்கங்க. புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு எங்களுடைய போராட்டங்களும் நீதிக்கான வழிமுறைகளும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். ஆனால் இந்த பிஜேபி செய்து நீதிபதிகளை எல்லாம் தன் கை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எதிராக தீர்ப்புகளை பிஜேபி எழுதி கொண்டிருக்கிறது, ஆர்எஸ்எஸ் எழுதி கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்திலே நீதிபதிகளுடைய தீர்ப்பு இந்த மக்கள் அவதிப்படுகிற போது, பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற நிலையில் தான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருப்பரங்குன்றம் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. யார் இந்த என்ஆர் சாமிநாதன் நீதிபதியாக இருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம். ஆனால் அவருடைய பின்புலத்தை பார்த்தால் ஆர்எஸ்எஸ் பின்புலமாக இருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் நீதி சொல்லக்கூடியவர்கள் பட்டியடித்துக் கொண்டு நீதிமன்றத்திலே உள்ளே நுழைகிற போது வெட்கமாக இருக்கிறது. பாபர் மசூதி இடிப்பு என்பது எங்களுடைய உரிமை பறிக்கப்பட்ட நாள். அது மீண்டும் நாங்கள் பாபர் மசூதியை கட்டி எழுப்புவோம். மீண்டும் நாங்கள் பாபர் மசூதியை கட்டி எழுப்புவோம். எவரும் தடுக்க முடியாது. அன்றைக்கு ஆட்சி அதிகாரங்கள் எங்கள் கைகளுக்கு வருகிற போது இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்கள் கைகளுக்கு மாறும். நாங்கள் ஜனநாயக முறையிலே இந்த அதிகாரத்தை பெறுகிற போது எங்களுக்கான அடையாளங்கள், அழிக்கப்பட்ட அடையாளங்களை மீட்டெடுப்போம். எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். நாங்கள் வாழ தகுதியற்றவர்களா? முஸ்லிம்கள் வாழ தகுதியற்றவர்களா? கிறிஸ்தவர்கள் வாழ தகுதியற்றவர்களா? வாங்க, அவரை சார் பவர், நீ வாங்க, நீ வாங்க, கொஞ்சம் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். வாங்க. நாம கலவரக்காரர்கள் அல்ல, நாங்க ஜனநாயக முறையில போராடுறோம். எங்களுக்கு ஒன்றும் கலவரம் பெரிய புதுசுலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் அடக்கி வச்சுட்டு இருக்கிறோம். இந்த தோழர் எங்க பொதுமக்களுக்கு நம்ம எந்த இடையூறும் செய்யக்கூடாது. வாங்க. அவங்க அடக்கலைனாக்கா சந்தி சிரிக்குது. காவல்துறையுடைய அந்த கட்டுப்பாடு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் இருங்க. டேய்,
நாங்க அண்ணாமலையும் பார்த்துட்டோம், எவ்வளவு பெரிய ஆளையும் பார்த்துட்டோம், எச் ராஜாவை பார்த்துட்டோம். நயினார் நாகேந்திரன் எங்களுக்கு ஒரு ஆளா? நான் பேசினா நல்லா இருக்காது. நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளும் இன்றைக்குத்தான். ஆகவே அவர்கள் என்ன கூப்பாடு போட்டாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் எங்களுக்கு துணை என்பதை சொல்லி நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்கள். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எஸ்சிபிஎன் வீர வணக்கம், எஸ்சிபிஎன் வீர வணக்கம், எஸ்சிபிஎன் வீர வணக்கம், எஸ்சிபிஎன் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அல்லாஹ் அக்பர். அன்பார்ந்த தோழர்களே, அதிகாரங்கள் எங்கள் கைகளுக்கு மாறுகிற போது நாங்கள் இழந்த உரிமைகளையும் இழந்த அடையாளங்களையும் எங்களுக்கான இந்த நாங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய நாங்கள் விடையை பெறுவோம் என்பதை சொல்லி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் உங்கள் பக்கம் நிற்போம். சனாதனவாதிகளுக்கு எதிராக நிற்போம். விடுதலை சிறுத்தைகள் தான் இன்றைக்கு அவர்களை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறோம். தலைவர் திருமாவளவன் அவர்கள் எங்கிருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். எங்கிருந்தாலும் சனாதன கூட்டத்தை விட மாட்டோம். ஓட ஓட விரட்டி அடிப்போம். உங்களுக்கு எதிராக நீங்கள் செய்கிற இந்த மக்களுக்கான எதிரான செயல்களில் நாங்கள் அவர் பக்கம் நின்று பாதுகாப்பை எப்போதும் நாங்கள் தருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்டிபி கட்சி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கங்களோடு தேசம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியானுடைய சார்பில் டிசம்பர் 6 இன்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் பாசிச எதிர்ப்பு நாள், வக்பு உரிமையை காப்போம், அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை கையில் எழுந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் ஃபத்தாவுல்லா கான் அவர்களே, மிக சிறப்பாக வரவேற்பு உரையை ஆற்றியிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ் இப்ராஹிம் பாஷா அவர்களே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகராஜன் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ் ஷபீர் பாஷா அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் முகமது பிலால் அவர்களே, மாவட்ட செயலாளர் தபுரேஸ் அவர்களே, மாவட்ட பொருளாளர் ஏஜி ஜாஃபர் அலி அவர்களே,
மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கபீர் அவர்களே, ஷேக் கவுஸ் அவர்களே, அஜீஸ் கான் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியை போலூரில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய போலூர் தொகுதியினுடைய தொகுதி நிர்வாகிகளே, நகர நிர்வாகிகளே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய போலூர் தொகுதி செயற்குழு உறுப்பினர் அக்பர் அலி அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு திரளாக வந்திருக்கக்கூடிய தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, எனது அருமை எஸ்டிவி கட்சியினுடைய செயல் வீரர்களே, மகளிர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து போரூர் வாசிகளுக்கும் மீதும் இறைவனுடைய பேரருள் பொருட்சுமாக என கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன். எஸ்டிவி கட்சியின் சார்பாக நடைபெற இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாகவே எஸ்டிவி கட்சியின் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அனுமதி கோரி கடிதம் கண்ட அந்த கட்சிக்கு இடம் மாற்றி ஒதுக்கி இருக்க வேண்டும். டிசம்பர் 6 என்பது பாபர் மசூதி தகர்க்கப்பட்டு ஒரு மிக கொடூரமான அரசியல் ஜனநாயக படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய உரிமைகளை ஜனநாயக ரீதியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே தமிழகம் இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழகத்திலே கலவரம் ஏற்படுத்தி விடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அனுமதி ஒரே நேரத்தில் எப்படி தந்தார்கள் என்று தெரியவில்லை. அது நெருக்கடி யாருக்கு என்று சொன்னால் எஸ்டிபி கட்சிக்காரர்களுக்கு. நிகழ்ச்சியை மாற்றி வைத்துக்கொள், காலையில் வைத்துக்கொள், வேற இடம் வைத்துக்கொள், அங்க வைத்துக்கொள், இங்க வைத்துக்கொள், கொடி கட்டாதே, பேனர் வைக்காதே, ஸ்டேஜ் போடாதே என்று சொல்லி தொடர்ச்சியான நெருக்கடிகள். அவர்கள் நினைத்து கொண்டார்கள் 1992 பாபர் பள்ளி வாசலை எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் மிக இலவாக இடித்து விட்டோமோ அதுபோல் இருக்கும் என்று நினைத்து விட்டார்கள். அன்றைக்கு எஸ்டிபிஐ சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் கட்சி இல்லை, இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சி இருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒரு செயல் வீரன் ஒரு முடிவு எடுத்து விட்டால் அது யாராக வந்தாலும் அவர்களை ஒரு கால் பின்னெடுத்து வைக்க முடியாது. அவர்கள் எடுத்த முடிவிலே உறுதியாக இருப்பார்கள், அதில் நிலைத்து நிற்பார்கள் என்பதற்கு இந்த போராட்டமே ஒரு சாட்சி. எத்தனை இடர்பாடுகள் காலையிலிருந்து நேற்றிலிருந்து எஸ்டிபி கட்சி இந்தியா முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. சமுதாய சொந்தங்கள் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் என்ற காரணத்தினால் 10 நாட்களுக்கு மேலாக அங்கு கோலாகலமாக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த இடையூறும் வர வேண்டாம் என்று சொல்லி நாம் திருவண்ணாமலையிலிருந்து தள்ளி வந்து போலூர்ல தமிழ்நாட்டிலே வேற இடத்துல மாவட்ட தலைநகரை தாண்டி ஒரு போலூர் என்ற நகரத்தில் நடக்கக்கூடிய ஒரே ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் தான். காரணம், அங்கு கார்த்திகை தீபம் நடந்து கொண்டிருக்கிறது, கோலாகலமாக இருக்கிறார்கள். அவருடைய சந்தோஷத்தில் இடையூறு கொடுக்க கூடாது என்பதற்காக நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கேயும் நீங்கள் இடையூறு ஏற்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் கலவரம் செய்வது நீங்களா நாங்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். காவல்துறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதுவும் நம்முடைய திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் காவல்துறை எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி மதுரை மாவட்டத்துடைய ஆட்சியர் 2 நாளுக்கு முன்னால் காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், இது போல கும்பல்களை அரசு செய்து வைத்தார் என்று சொன்னால் அந்த காவல்துறை தான் இங்கேயும் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கொள்வித்துக் கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியில் ஒரு போராட்டம் நடத்துறோம், குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதுக்கு இடையூறு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதை பார்த்து கொண்டு காவல்துறை இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன என்று பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் பேசி முடிக்கின்ற வரைக்கும் இடையூறு ஏற்படுமே ஆனால் இந்த கூட்டம் நீங்கள் கைது செய்தாலும் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு எச்சரிக்கையோடு நான் இந்த உரையை துவங்குகிறேன். 1992 டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. காட்சி ஊடகங்களும் உலகமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ திடீரென்று நடந்த நிகழ்வு அல்ல, திட்டமிட்டு சிறிது சிறிதாக அந்த பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. 33 ஆண்டுகாலம் ஆகிறது பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது பாபர் மசூதி மட்டுமல்ல, சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, இந்த அரசியல் அமைப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஜனநாயகத்தின் படிதான் ஆட்சி நடக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலைதான் பாபரி பள்ளிவாசலுடைய இடிப்பு.
27 ஆண்டுகள் நீதிக்காக நாம் காத்திருந்தோம். நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு தரும், நீதிமன்றம் உண்மையை பேசும் என்று நாம் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாம் 27 ஆண்டுகள் காத்திருந்தோம். ஆனால் பாபரி பள்ளிவாசல் இடிப்பிலே உச்ச நீதிமன்றம் தந்த தீர்ப்பும், இடித்த குற்றவாளிகளுக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்ததும் நீதிமன்றத்தின் மேல் இருந்த அந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலக நாடுகள் எல்லாம் இந்திய நீதிமன்றங்கள் அதனுடைய நீதியை பார்த்து ரொம்ப கேலிக்கூத்தாக நடந்த நிகழ்வு நடந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பாபரி பள்ளிவாசல் அவங்க தீர்ப்பிலே சொல்றாங்க, எந்த ஆவணத்தின் அடிப்படையிலும் அந்த நிலம் இவர்களுக்கு சொந்தம் என்று தீர்ப்பு தரப்படவில்லை. ஒரு கட்ட பஞ்சாயத்து அடிப்படையில் தீர்ப்பு தரப்பட்டது, நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு தரப்பட்டது. இதை நம்ம ஊர்ல சொன்னா, யார் வீடு இடிச்சானோ அவனுக்கே வீடு என்று சொல்கின்ற போது, யார் அந்த பாபரி பள்ளிவாசலை இடித்தார்களோ அவர்களுக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு நீதியை தான் இந்த நீதிமன்றம் நமக்கு அளித்திருக்கிறது. நாம் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நீதி வெல்லும். அண்ணன் திருமாவளவன் சொன்னார்கள் எல்லாம், நாங்கள் சேரியை திரட்டுவோம், பாபரியை கட்டி எழுப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கம் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். நம்ம பாபர் பள்ளி வாசல் தானே, அதோடு விட்டுட்டா முடிஞ்சிரும் அப்படின்னு இன்றைக்கு நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எஸ்டிபி கட்சி தொடர்ந்து பாபரி பள்ளிவாசலுக்காக போராடி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அவங்க பாபரி பள்ளிவாசலோடு நிறுத்திவிடவில்லை. அதற்கு பிறகு கியான்வாவி பள்ளிவாசல்ல இதே போல பாபரி பள்ளிவாசல்ல என்ன சொன்னாங்களோ அதே போல அதுக்கு பள்ளிவாசலுக்கு கீழே சிலை இருக்கிறது, அதை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும், தொல்லியல் துறை அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி தொல்லியல் துறை அனுமதி கொடுக்கிறது. எப்படி பாபர் மசீதிக்காக அவர் இடிப்பதற்கு என்னென்ன நாடகங்களை மேற்கொண்டார்களோ அதே நாடகத்தை இன்றைக்கு கியான்வாயு மசீதில் ஏற்படுத்துகிறார்கள். டெல்லி ஜாமா மஸ்ஜித்தை, அதுபோல மதுரானுடைய சாஜி ஈத்கா மஸ்ஜித், இதுபோல பழமையான 500 ஆண்டு காலம் பழமையான பள்ளிவாசல்களில் அவர் குறிவைத்து சங் பரிவார்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நாம ஒரு பள்ளிவாசல் தானே விட்டுட்டா போதும் அப்படின்னு சொன்னா, அடுத்தடுத்து அவர்கள் பள்ளிவாசல்களை இடிப்பதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1991 வழிபாட்டு தள சட்டம் கூறுவது என்ன என்று சொன்னால், 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு, இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும். பள்ளிவாசலா இருந்தா அங்க பள்ளிவாசல் இருக்கணும், சர்ச் இருந்தா அங்க சர்ச் இருக்கணும், கோயில் இருந்தா அங்க கோயில் இருக்கணும், குருத்வாக்கள் இருந்தா அங்க இருக்கணும். எந்த வழிபாட்டு தலமும் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு யாரும் உரிமை கோரக்கூடாது என்று வழிபாட்டு தல சட்டம் 1991 கூறுகிறது. இப்போ ஒரு பள்ளிவாசல் சம்பந்தமாக ஒரு வழிபாட்டு தலமாக நீதிமன்றத்துக்கு போனா இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு எந்த நீதிபதியும் எடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், சுதந்திரத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறதோ வழிபாட்டு தலங்கள் அப்படியாகவே இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் எந்த நீதிபதியும் இந்த சட்டத்தை எடுத்துக்கொள்வதும் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக சங் பரிவார்களுடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கு கலவரங்களையும் வெறுப்பையும் உருவாக்கக்கூடிய வழிவகைகளை நீதிமன்றங்களே செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நிரந்தரமான உண்மை ஏதோ வட மாநிலங்களில் தான் நடக்கின்றது, தமிழ்நாட்டிலே அது போலெல்லாம் நடக்காது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு மதுரை திருப்பரங்குன்ற வழக்கு இதே போன்று இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நீதிபதிகள் என்பது அரசினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இயற்றப்பட்ட அந்த சட்டங்களையே அவர்கள் மதிக்காத ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இதோடு நின்று விடுவார்களா என்று பார்த்தால் இல்லை. இப்போ வக்பு திருத்த மசோதா ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இதற்கான போராட்டங்களை இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் மேற்கொண்டதை பார்க்கிறோம். வக்பு சொத்து என்று சொன்னால் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சொத்தை இன்றைக்கு இந்த வக்பு திருத்த சட்டத்தின் மூலமாக அரசு எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. வக்பு சொத்துல முஸ்லீம்களுக்கான சொத்துல முஸ்லீம் அல்லாத நபர்களை 2 பேரை உறுப்பினராக சேர்க்கணும்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா 500 ஆண்டுகள் முன்னால் வக்பாக ஆகக்கூடிய சொத்துக்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. அந்த டாக்குமெண்ட்டை நம்மளே கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அது அரசு சொத்தா மாறிடும். இப்ப சிறுபான்மை சமூகத்தினுடைய அந்த வக்பு சொத்துக்களை அரசு சூறையாடுவதற்காக இன்றைய வக்பு திருத்த மசோதா சட்டத்தின் மூலமாக வக்பு சொத்துக்களை இல்லாமலாக்குவது, வக்பு சொத்துக்களை பறிப்பதற்கு என்று சில நபர்களை நியமிப்பது,
அந்த ஆவணங்களை கேட்டு நம்மளையே நம்ம கொடுக்கலன்னா அது வக்பு சொத்து இல்லாமல் ஆக்குறது போன்ற முயற்சிகளை இன்றைக்கு வக்பு திருத்த சட்டத்தின் மூலமாக மத்திய அரசு ஏற்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதில் உச்ச நீதிமன்றம் ஒரு சில ஷரத்துகளை மட்டும் சொல்லி நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் முழுமையான தீர்ப்பு அல்ல. இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இதற்கான தீர்ப்பு நிலவில் இருக்கிறது. அப்ப பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகிறது. பள்ளிவாசல் அதற்கு பிறகு 99க்கு 1947க்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அனைத்து வழிபாட்டு தலங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை மீறப்படுகிறது. வக்பு சொத்துக்களை சூறையாடுவதற்கு அரசு சட்ட ரீதியாகவே அதை நம்மிடம் எடுத்து பறிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பாபர் மசீதி போராட்டம் என்பது ஒரு நாளோடு நின்றுவிடக்கூடாது. அது 365 நாளும் வருடத்திலே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். சமீபத்தில் இந்தியாவுடைய பிரதமர் ராமர் கோயிலில் காவி கொடி ஏற்றினார். இந்தியாவுடைய பிரதமர் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவது போக மிக கேவலமாக இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமர் ஒரு காவி கொடி ஏற்றிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா 500 ஆண்டு காலத்துடைய யாகம் நிறைவு பெறுகிறது என்று சொல்றார். ராமர் கோயில் மேல காவி கொடி ஏற்றிட்டு 500 ஆண்டு காலத்துடைய யாகம் நிறைவு பெறுகிறது சொன்னார். அதுபோல சொல்றார் காயத்துக்கு மருந்தளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். யாருடைய காயம்? பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. யாருக்கு காயம் ஏற்பட்டது? சிறுபான்மை சமூகத்துக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து இடப்பட்டதா? ரத யாத்திரையின் பேர ரத்த யாத்திரை ஓட்டி இந்தியா முழுவதும் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்களே, அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டதா? அவருடைய காயங்களுக்கு மருந்தளிக்கப்பட்டதா? பாபர் பள்ளிவாசல் இடித்த டிசம்பர் 1992 அன்று ஏராளமான கலவரங்களின் மூலம் உயிரிழப்புக்கு ஆளானார்களே, சொத்துக்களை சூறையாடப்பட்டது, அவருடைய காயத்துக்கு மருந்தளிக்கப்பட்டதா? அந்த கலவரத்தின் குடும்பத்தில் தாக்கப்பட்டு இன்று வரைக்கும் மீளாமல் இருக்கிறார்களே, அவருடைய காயத்துக்கு மருந்தளிக்கப்பட்டதா? யாருடைய காயத்துக்கு மருந்தளிக்கப்பட்டது? சிறுபான்மையுடைய உயிர்களை இன்றைக்கு அதை பற்றி ஒன்றும் பேசாத பிரதமர் தான் இன்றைக்கு அந்த யாகம் நிறைவு பெறுகிறது என்று சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பாபர் மசீதியை நாம் மறக்க வேண்டுமா? பாபர் மசீதியை நாம் மறந்தால் வரலாறு நம்மை மன்னிக்காது. பாபர் மசூதியை மறக்காமல் இருப்பதுதான் ஒவ்வொருடைய இந்தியருடைய கடமை. அந்த அடிப்படையில் நடப்படக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு திட்டத்தை, நாம் ஒரு செயல்முறையை கையில் எடுக்க வேண்டும். நம்முடைய மஜீதுடைய வக்பு சொத்துக்களை அனைத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும். வழிபாட்டு தலங்களுக்கான உரிமைகள் எப்போதெல்லாம் மீறப்படுகின்றதோ அந்த மீறப்படுகின்ற அந்த உரிமைகளை மீட்பதற்காக நாம் ஒன்றிணைய வேண்டும். வக்புடைய சொத்துக்களுக்கு இன்றைக்கு அபகரிக்க முயற்சி எடுக்கப்படுகிறது. அந்த வக்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். இன்னும் மேலாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக முக்கியமான இது இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவரியை நாம் கையில் ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் டாக்டர் பாபா அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பொதுவானது. இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மெல்ல மெல்ல சரித்து அந்த சட்டத்தை அழித்து இந்திய நாட்டை ஒரு மதத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா என்பது ஒரு சாராருக்கான மதம் அல்ல. இந்தியா என்பது ஒரு சாதாரண மதம் அல்ல. இந்தியா என்பது அனைவருக்குமானது. இந்தியா என்பது இந்துக்களுக்கானது. இந்தியா என்பது முஸ்லிம்களுக்கானது. இந்தியா என்பது சீக்கியர்களுக்கானது. இந்தியா என்பது சமணர்களுக்கானது. இந்தியா என்பது நாத்திகர்களுக்குமானது, பழங்குடி மக்களுக்குமானது. இந்தியா அனைவருக்கும் பொதுவானது. அனைவருக்கும் பொதுவான இந்தியாவை ஒரு மதத்தின் அடிப்படையிலே ஒன்று சேர்க்க நினைக்கக்கூடிய இந்த கயவர்களை நாம் வீழ்த்த வேண்டும். அதற்காக நாம் ஒன்றிணைய வேண்டும். இந்த பாபர் மசீதி இடிப்பு தினத்தன்று நாம் உறுதிமொழிவை எழுப்போம், ஒன்றிணைவோம், போராட்டுவோம். நம் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீட்போம். மீட்கும் வரை, இந்த உயிர்ப்போடு இருக்கும் வரை நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பீம், இன்குலாப் ஜிந்தாபாத். கந்தனை உரையாற்றிய நம் அண்ணன் ரஃபீக் பாய் அவர்களுக்கு ஆர்னி தொகுதி சார்பாக, போலோ தொகுதி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கோஷங்களை எழுப்ப ஆர்னி தொகுதி தலைவர் பாபு அவர்களை கோஷங்கள் எழுப்புமாறு தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
விடுதலை விடுதலை பசியில் இருந்து விடுதலை 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 பயத்தில் இருந்து விடுதலை வெல்லட்டும் வெல்லட்டும் எஸ்டிபி கட்சி வெல்லட்டும் 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 எஸ்டிபி கட்சி நடக்கின்ற அறவழி போராட்டம் வெல்லட்டும் காப்போம் காப்போம் வழிபாட்டு உரிமை காப்போம் எதிர்ப்பு நாள் எதிர்ப்பு நாள் பாபரி பள்ளியை இடித்த நாள் பாசிச எதிர்ப்பு நாள் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். பாபர் பள்ளி விவகாரத்தில் பாபர் பள்ளி விவசாயிக்கு அநீதியை மறக்க மாட்டோம் அநீதியை மறக்க மாட்டோம். பாபர் பள்ளி விவகாரத்தில் பாபர் விவகாரத்தை துரோகத்தை மறக்க மாட்டோம் நிர்வாகத்தை மறக்க மாட்டோம். RSS பாஜகவே RSS பாஜகவை RSS பாஜகவை RSS பாஜகவை பள்ளிவாசல்களின் பெயரால் பள்ளிவாசலின் பெயரால் மதவரி அரசியல் செய்யாது மதவாரி அரசியல் செய்யாது மத நல்லிணத்தை கெடுக்காது நளினத்தை கெடுக்காது அடையாளங்கள் அடையாளங்கள் அநியாயம் அநியாயம் ஞான வாயும் சகோதிக்கவும் ஞான வாரியம் சகோதரிக்கும் மத சார்பின்மை அடையாளங்கள் மத சார்பற்ற அநியாயங்களை நீதி வெல்லும் நீதி வெல்லும் நீதி வெல்லும் நீதி வெல்லும் நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும் நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும். பாபரியின் பாங்கோலி கேட்கும் பாபரி பங்கோலி இருக்கும் ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒன்றிய அரசு பாஜக அரசு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்பு சொத்துக்களை அபகரிக்கும் சொத்து சொத்தும் இரவழைக்கும் வக்பு திருத்த சட்டத்தை அப்பு சட்ட திட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. நீதிமன்றமே 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 அனுமதிக்காதே 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 அனுமதிக்காதே. RSS சங்கிகளின் RSS சண்டீசையும் RSS சங்கிகளின் RSS சங்கீதையும் மஸ்ஜித் மீதான வசதிக்கான உரிமை கோரவை உரிமை போரையை அனுமதிக்காதே 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 அனுமதிக்காதே. நீதிமன்றமே 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 பாதுகாத்திடு 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 பாதுகாத்திடு. அரசியல் அமைப்பு வழங்குகின்ற அரசு அமைப்பை வழங்குகின்ற அரசியல் வழிபாட்டு உரிமைகளை பாதுகாத்திடு வழிபாட்டு உரிமைகளை பாதுகாத்திடு 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 பாதுகாத்திடு. வழிபாட்டு உரிமைகளை பாதுகாத்திடு வழிபாட்டு உரிமைகளை பாதுகாத்திடு. புறக்கணிப்போம் 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 புறக்கணிப்போம். மதத்தின் பெயரால் மக்களை மக்களின் பெயரால் மக்களை பிரிவுபடுத்தும் பிளவுபடுத்தும் RSS பாஜகவின் RSS பாஜகவை வெறுப்பு அரசியலை புறக்கணிப்போம் எதிர்ப்பு அரசியலை புறக்கணிப்போம் 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 புறக்கணிப்போம். மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் மக்களின் பெயரால் மதத்தின் பெயர்படுத்தும் RSS பாஜகவின் வெறுப்பு அரசியலை RSS பாஜகவின் வெறுப்பு அரசியலை புறக்கணிப்போம் 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 புறக்கணிப்போம். முறியடிப்போம் 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 முறியடிப்போம். அச்சுறுத்தி அடிமைத்துவம் அச்சுறுத்தி அடிமைப்படுத்தும் சங்கிகளின் சூழ்ச்சி அரசியலை சங்கதிகளின் சூழ்ச்சி அரசியலை முறியடிப்போம் 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 முறியடிப்போம். ஒன்றிணைவோம் 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 ஒன்றிணைவோம். ஜனநாயகத்தை அரசியமைப்பை ஜனநாயகத்தின் அரசியல் அமைப்பை காத்திட இந்தியர்களை ஒன்றிணைவோம் காத்திட இந்திய அமைப்பு ஒன்றிணைவோம் 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 ஒன்றிணைவோம். ஜனநாயகத்தை அரசு அமைப்பை ஜனநாயகத்தை அரசியல் அமைப்பை இந்தியர்களை ஒன்றிணைவோம் இந்தியர்களை ஒன்றிணைவோம். ஜிந்தாபாத் 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 SDPI ஜிந்தாபாத் வெற்றிய பெரிய ஜிந்தாபாத். நன்றி. புரட்சிகர மாணவர்கள் இளைஞர் முன்னணியின் மாவட்ட செயலாளர் புரட்சியாளர் இளைஞர் முன்னணி மாவட்ட பொருளாளர் தோயர் பசுபென் செல்வன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கண்டன உரையாற்ற கண்டன கோஷங்களை ஆற்ற வருக வருக என வரவேற்கிறேன்.
எல்லாம் நின்று நல்லா சத்தமாக கோஷம் போடணும். அவங்க 1000 மைக் வச்சாலும் அந்த மைக்கு சவுண்ட் அவங்களுக்கே கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு சத்தமாக இப்போ கோஷம் போடணும். இன்ஷால்லா இன்ஷால்லா எல்லாம் நின்று கோஷம் போடணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய கைகளை உயர்த்தி கோஷம் காட்டணும் பாய். இருந்தாரு தக்பீர் அல்லாஹு அக்பர். இருந்தாரு தக்பீர் அல்லாஹு அக்பர். விடுதலை 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 அசில் இருந்து விடுதலை அசில் இருந்து விடுதலை 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 RSS BJP RSS BJP RSS BJP RSS BJP நிறுத்திக்கோள் 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 எச்சரிக்கை 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 நிச்சயம் வெல்லும் 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 ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் நிச்சயம் வெல்லும் நிச்சயம் வெல்லும் நிச்சயம் வெல்லும் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் நீதிமன்றமே 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 அனுமதிக்காதே 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 RSS சங்கிகளின் RSS சங்கிகளின் அனுமதிக்காதே 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 புறக்கணிப்போம் 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 மதத்தின் பேரால் மக்களை மதத்தின் பேரால் மக்களை RSS BJP RSS BJP புறக்கணிப்போம் 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 முறியடிப்போம் 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 அச்சுறுத்தி அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி சங்கிகளின் சூழ்ச்சிகளை அரசியல் முறியடிப்போம் அரசியல் முறியடிப்போம் ஒன்றிணைவோம் 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 ஜனநாயக அரசமைப்பையும் ஜனநாயக அரசியலை காத்திட இந்தியர்களை ஒன்றிணைவோம் 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 RSS BJP RSS BJP நிறுத்திக்கோள் 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 துச்சாண்டியை நிறுத்திக்கோள் துச்சாண்டியை நிறுத்திக்கோள் நீதி வெல்லும் நீதி வெல்லும் நீதி வெல்லும் நீதி வெல்லும் நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும் நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும் எதிர்ப்பு நாள் 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 பாபர் பள்ளி இடித்த நாள் பாபர் பள்ளி இடித்த நாள் தக்பீர் அல்லாஹு அக்பர் தக்பீர் அல்லாஹு அக்பர் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் SDPI ஜிந்தாபாத் 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 SDPI ஜிந்தாபாத் விடுதலை 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 பசியில் இருந்து விடுதலை பசியில் இருந்து விடுதலை 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 பயத்தில் இருந்து விடுதலை தக்பீர் அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும்.